ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக ஈஸியாக பேபி கேர் ரொட்டீன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் நியூ மாம்ஸ்க்கும் ஃப்யூச்சர் மாம்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப், ஸ்கின் கேர். பேபி ஸ்கின் ரொம்ப டெலிகேட், ஸோ டெய்லியுமே ஒரு மைல்ட் சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்க்கு அப்புறம் எப்போவுமே பேபிக்கு மாய்ஸ்சரைசர் போடுங்க, உங்கள் பேபியோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. டைப்பரை அவாய்ட் பண்ணுறதுக்கு டெய்லியுமே டைப்பர் ஏரியா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணுங்கள். செகண்ட் டிப், பேபி மசாஜ். பேபிக்கு ஆயில் யூஸ் பண்ணி டெய்லியுமே ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். இதனால் பேபிக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு பேபியை வந்து நீங்கள் குளிக்க வைக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு 1 hour 1.5 hours வந்து நல்லா தூங்குவாங்க. தேர்ட் டிப், பேபி ஸ்லீப். பேபி ஸ்லீப்க்கு ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுங்கள். எவ்ரிடே ஒரே டைமில் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளாங்கெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரூம் டெம்பரேச்சர் நார்மலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேபி ஸ்லீப் பண்ணால் மட்டும்தான் மாம்க்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அம்மாவுக்கு ரெஸ்ட் தேவை. டிப் 4, பேபி ஹைஜீன். பேபிஸ்க்கு ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க கிளாத்ஸு டவல்னு அவங்க யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். கிளாத்ஸை அயர்ன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். பேபி யூஸ் பண்ணுற டாய்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பேபிஸோட ஃபீடிங் பாட்டிலையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஹாட் வாட்டரில் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். நியூபார்ன் மதர்ஸ் வந்து கொஞ்சம் காமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேபியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. என்னோடய பேபிக்கு நான் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.